வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த செய்திகள்லாம் என்னமோ எந்த நேரத்துல பார்த்தாலும் கண்ணி வெடிய கால்ல வச்சு அப்படியே மிதிச்ச மாதிரியே போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கம், அதிரடி நீக்கம், என்னமோ அவர் இத்தனை நாள் கட்சியில அப்படியே இணக்கமா இருந்த மாதிரியும், இன்னைக்கு தான் நீக்கி வச்சது மாதிரியும் போடுறாங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா, நம்ம மோடி ஐயா அவர்கள் பீகார்ல தேர்தல் பரப்புரைக்கு போய் தமிழ்நாட்டில் ரொம்ப பீகாரிகள்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க, அது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பேச, ஒன்று இதை டிபேட்னு எடுத்து வச்சு பேச, இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி 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 திராசில் மாட்டிக்கிட்டு அப்படி தவிக்கிற மாதிரி ஒரு செய்திகள் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, நாம் தமிழர் கட்சியில் ஏன் நம்ம இருக்கணும், அதில் இருந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நமக்கு பிடிச்சிருக்கணும், அந்த இடத்துக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும், அது கொள்கை பிடிச்சிருக்கணும், அந்த கோட்பாடுகள் பிடிச்சிருக்கணும், அதோட அந்த பயணப்படும் போதே அந்த ஒரு இணைப்பு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கும். இதுதான் 2026 நாம் தமிழர் கட்சியை மாபெரும் வெற்றியடைய செய்ய போற அந்த ஒரு தத்துவம் இங்கே தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் பேசுறாரு, அந்த ஆசிரியர் சொல்றாரு, நான் வெகு நாட்களாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல தலைவர் வரணும்னா, அந்த தலைவர் எனக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அண்ணன் வைகோ அவர்கள் வராங்க, அவங்க பல சித்தாந்தத்தை எதிர்த்தரப்புல இருந்து அவங்க பேசியிருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணன் சீமான் இங்க தமிழ் இளைஞர்கள் மத்தியில மானத்தையும் வீரத்தையும் புகட்டினவர் சீமான் அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. இதுதான் ஒரு தலைவனோட வெற்றி. இதுதான் அவர் பின்னாடி நம்ம நிற்கிறோம், அவர் கூட நம்ம நிற்கிறோம், நமக்கு முன்னாடி அவர் நிற்கிறாருங்கிறது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு பெருமை. அதை விட்டுட்டு எப்போ எவங்க கூட இருக்கிறாங்கன்னு தெரியல, ஒட்டு மொத்தமா ஒன்னா நிற்கிறாங்க, அந்த அடிச்சு முடிச்ச கையோடைய அடிச்சுக்கிறாங்க. இது போலெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது நம்ம இனம் அழிச்சு ஒழிக்கப்பட்ட போது அதை காப்பாத்தாம இது போல ஒரு கபடதாரி நாடகங்கள் பல பேரும் பண்ணிட்டு இருந்ததுனால அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் இந்த கட்சியில மட்டும்தான் அண்ணன் தம்பியா எங்க இருந்தாலும் இருப்பான். திடீர்னு எங்கேயா ரொம்ப தூரத்துல இருப்பான், ஆனா தொலைபேசியில பேசுவான். அவன் பேசும்போது பாத்தீங்கன்னா நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நம்ம கூட பிறந்து நம்ம அந்த கருவுல உருவாகும் போது அவனும் அடுத்த அந்த கருவை அந்த அதே கருவறையில இருந்து வந்த மாதிரியே பேசுவான். அது இந்த தொப்புள் கொடியில இருந்து வந்த உறவா அப்படின்னு பார்த்தா தமிழ் குடியில இருந்து வந்த உறவு. எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, இங்க நாம் தமிழர் கட்சியில வெற்றிங்கிறது இங்க ஆட்சி அதிகாரம் கொள்ளையடிச்சு சீட்டுக்கு நோட்டுக்கு அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்து அது எனக்கு பதவி கொடு பணம் கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு நின்றுட்டு இருக்கிற அந்த வேலை இங்க நாம் தமிழர் கட்சியில இல்லை. நாம் தமிழர் கட்சியில எது வெற்றி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தவும் சீமானா நிற்கிறான். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப மன நிறைவோட உட்காந்துருக்கிறேன். நேற்று போய் ஒரு செய்தி எடுத்தேன், நம்ம இதில் பாருங்க, அதில் அவ்வளோ தடைகள் அடிச்சு உடச்சமா போய் எடுத்தோமான்னு அந்த இடத்துல நின்னோம். இன்னைக்கு அந்த அரசு அலுவலர்கள் எல்லாரும் கூட்டம் போட்டு அந்த இடத்துல அந்த தேவைகள் முழுவதும் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலையை, ஒரு எம்பி செய்ய வேண்டிய வேலையை சீமானின் தம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளை செய்யறான்னா அதுதான் ஆட்சி, அதுதான் அதிகாரம். நீங்க வென்று இருக்கியா அப்படின்னா நாங்க வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கோம், 4 நாள் வெற்றி பெறுறோமே. இங்க எங்களை மீறி பேனா செலவு வைக்க முடியல. யாருக்கு? முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதிக்கு இன்னாள் முதலமைச்சர் அவரோட பையன் திரு ஸ்டாலின் அவர்களால் வைக்க முடியல. அப்போ சீமான் வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையா? நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடுகள் வெற்றி பெற்றிருக்கிறா இல்லையா? அங்க இங்க சாலை அமைக்கணும் பாங்க, ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எதையுமே அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு ஓலையிட்டாப்புல பேசுவாரு. செஞ்சாங்களா? அதுவும் முடியாது. இங்க பறந்தூர் விமான நிலையத்தை நான் இருக்கிற வரைக்கும் முடியாது அப்படின்னாரு. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம தான் ஆட்சியை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையா நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்த மக்கள் என்ன செய்யறாங்க, சாதி மதத்தை எல்லாத்தையும் கடந்து அண்ணன் சீமான் தான் சரியான ஆட்கள் அப்படிங்கிறத உணர்ந்து இன்னைக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவர் வேற ஒரு கட்சி, அந்த அண்ணன் என்கிட்ட பேசுறாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இல்லை ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இடம் நமக்கு ஒரு நம்மளை அறியாம நம்ம அந்த அதுல ஒரு பிணைப்பு இருக்கணும், ஒரு இணைப்பு இருக்கணும்.
ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி எல்லாமே அந்த இடத்துல இருந்தாதான் நம்மளால வந்து அந்த இடத்துல இருக்க முடியும். அதனாலதான் பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில என்ன மாதிரி வந்து இன்னைக்கும் சரி எந்த இதையும் எதிர்பார்க்காம, ஆனா எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா, எந்த ஒரு பொறுப்பும் இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. எப்போன்னா இங்க 2009 கட்சி கொடி அறிமுகம்லாம் பண்றோம்ல, அந்த சமயத்துல வந்து நாம் தமிழர் கட்சினாலும் அண்ணன் சீமானம்னாலும் நாம் தமிழ் இயக்கம், நாம் தமிழ் இயக்கம்னாலும் அண்ணன் சீமான் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து அண்ணனுக்கே வந்து இடம் இருக்காது, ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அப்ப எங்கேயாவது ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ்ல வந்து யார் பேரை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா என்கிட்ட கேட்பாங்க, அண்ணன் என்னென்ன செய்யறது, போடு தம்பி அண்ணன் பேரை போடுன்னு சொல்லி என் பேரை தான் போடுவேன். அதுல என்னோட எண்ணையும் சேர்த்து அதுல போடுறான்றவன். அது எதுக்குன்னா ஒரு அரணா அவனுக்கு அண்ணனா வந்து அவனுக்கு முன்னாடி நான் நிக்கணும், என்னை தாண்டி தான் என் தம்பியை தொடணும். இந்த பிணைப்புலாம் என் தலைவன் வந்து எங்க அண்ணனுக்கு சொன்னது, எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு சொன்னது. இது போலதான் நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தம்பிகள், நம்ம தங்கைகள், நம்ம உறவுகள் அத்தனை பேரும் அப்படிதான் இருக்கிறாங்க. எவனுக்கும் ஒருத்தங்க அடிப்படுது, ஏழு போய் ரத்தம் கொடுக்குறானே. இன்னைக்கு பல பேர் போராட ஆரம்பிச்சுட்டானே. சீமான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு போராட்டங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து இவ்வளவு மக்கள், வெகுசன மக்கள் வந்து இறங்கி வீதியில நின்று போராடுறாங்கன்னா அதோட காரணம் என்னன்னா, எங்களோட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட ரத்தம் வந்து அதிகமான ரத்தம் வந்து அங்க போயிருக்கு, பல பேருக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அதனால கூட அந்த வீரியம் வந்திருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட எனக்கு உண்டு. அது சரியோ தவறதோ அடுத்தது. ஏய் உனக்கெல்லாம் நல்ல ரத்தம் ஓடுதாப்பா அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப பல பேருக்கு நாம் தமிழர் கட்சியில அந்த பிள்ளைகள் கொடுத்த நல்ல ரத்தம் ஓடுது. இங்க நீங்க கொண்டு போய் நிப்பாட்டுங்க எங்க கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியில உள்ள எங்க தம்பிகளை, எங்க உறவுகளை, அவன் 100 பேர்கிட்ட நீங்க ரத்தம் எடுத்தீங்கனாலும் அந்த 100 பேர் ரத்தமும் வந்து எல்லாருக்கும் வந்து செலுத்தலாம். அந்த அளவு நல்ல ரத்தமா இருக்கும். அதுல வந்து ஆல்கஹால் இருக்காது, புகைப்பிடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கே தெரியும் ஒரு ரத்தம் கொடுக்க வேண்டியவனுக்கு என்னென்னலாம் இருக்கணும் தகுதிகள் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். அந்த அளவு வந்து ஒரு தூய்மையானவனா இருப்பான், அந்த அளவுக்கு ஒரு நேர்மையானவனா இருப்பான். போய் நம்மளும் போய் ரத்தம் கொடுத்தோம் அப்படின்னு போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல போய் ரத்தம் கொடுக்க போற சமயத்துல அங்க சோதிச்சு பார்த்தாங்க அப்படின்னா இவன் ரத்தம் கொடுத்தது வீணா போயிடும். அது போலதான் பல பேர் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ இங்க வந்து யுத்த காலத்துல வந்து எங்களால அங்க வந்து ரத்தம் அனுப்ப முடியல. பல இடங்கள்ல அந்த மகான் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களின் ஆட்சியில வந்து ரத்த பொட்டலங்கள்லாம் வந்து மிதிச்சு அதெல்லாம் வந்து உடச்சு விட்டுருவாங்க. அது போல காலங்கள்லாம் இருந்தது. அந்த சமயங்கள்ல இருந்து வந்ததுனாலே நம்ம தெரியல, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியில அதிகமான ஒரு ரத்தம் கொடுக்குற ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத இங்க பேசுற அந்த மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்து பேசுனது யூடியூப்லயே வந்திருந்தது, பல வீடியோக்கள்ல அதுல இருந்துருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பிள்ளை சரியில்லையா, அந்த பிள்ளையை எங்கடா கொண்டு போய் விடணும்னா ஒரு நல்ல இடத்துல விடணும். அதை விட்டு இங்கேருந்து வந்து செல்ஃபி எடுக்கிறதும் கதறு கதறுன்னு கத்துறதும் அது போல இடத்துல விட்டோம்னா ஒன்றும் சரி வராது. இன்னும் இந்த விளையாட்டு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாப்புல கட்சி ஆரம்பிச்சுட்டு எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியல, என்னதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியல, என்ன போய் பேசுறதுன்னு தெரியல. ஐயா தேவரையாவோட அந்த இடத்துல போய் அந்த சிலையில போய் அது வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கிற இடம், அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு வந்து வெல்க வெல்க தமிழக வெற்றி கழகம் வெல்கன்னு போய் ஒரு முழக்கம் விடுறதும், திருப்பி வந்து சில பேர் அங்கே வந்து தன்னோட வீரத்தை யார்கிட்ட போய் காட்டுறது, நம்மளோட சக ரத்தம் அவன், அவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுறது. இது போல ஒரு அரசியல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து சரியே வராது. அப்படிங்கிறதுனாலதான் தான் என்ன செய்யறாரோ அதை பார்த்து தன் தம்பிகள் செய்யட்டுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவா வந்து நடந்துக்கிறாரு. இங்க அண்ணன் வந்து பேசும்போது கூட வந்து ஒரு அண்ணன் இன்னைக்கு பேசுனாங்கன்னு சொன்னால அந்த அண்ணன் வந்து சொல்லி குறிப்பிடுறாரு என்கிட்ட, நேத்து தேவரையாவோட அந்த நிகழ்வுக்கு எல்லாருமே போயிருந்தப்ப, தேவ ஜெயந்திக்கு போயிருந்தப்ப ஒருத்தவங்க பேசுனாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்றவர் வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு பார்க்கணும், ஒரு அண்டர்லைன் கூட நீங்க போட்டுங்க. சொல்றவர் வந்து என் கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது, அவர் நம்ம கட்சி கிடையாது, அவரு நமக்கு எதிரான கட்சி. சொல்ல போனோம்னா அவர் சொல்றாரு இங்க எல்லாரும் பேசினா நான் பார்த்தேன், அதுல வந்து சீமான் பேசுனது மட்டும்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாற்று சிந்தனையில வந்து அவர் வந்து பேசுறாருங்க. அந்த மாற்று தாங்க வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே. யாரு நம்மளை எதிர்க்கிறவங்களையும் நேசிக்க வைப்பாரு என் அண்ணன் சீமான் அப்படிங்கிறது நடக்குது. என்ன பேசினாருன்னா பல பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். தங்கத்தை எவ்வளவு வேணும்னாலும் ஐயா வந்து போட்டிருந்திருக்கலாம். அண்ணன் சீமான் பேசுனதுக்கு அதுதான் அர்த்தம். அவ்வளவுதான் அணிவிச்சிருக்கலாம். ஆனா எதையுமே வந்து அணிந்துக்காம அவர் வந்து மிகவும் எளிமையா மக்களோட மக்களா தன் சொத்துக்களை மேற்கொண்டு ஏழை எளியவர்கள் கொடுத்து வாழ்ந்து என்னைக்குமே வாழக்கூடிய, இறந்தும் வாழக்கூடிய மகான் நம்ம ஐயா தேவரையா அப்படிங்கிறதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து வாங்குறதுக்காகவும், இவரை வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக இவரை வந்து பயன்படுத்தக்கூடாது, இவர் வந்து ஒரு சாதி மதத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு நம்ம வந்து நிறுத்தி பயன்படுத்தக்கூடாது, இவர் வந்து காவி போட்டவர்லாம் கிடையாது. ஐயா தேவரையாங்கிறவர் வந்து அந்த வெள்ளை உடை
வள்ளலார் வழியில வந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்ந்து தான் அண்ணன் சீமான் சொன்னாங்க, நீ தங்க மகுடம் வைக்கணும் இல்ல, அந்த தங்க மகுடம் வைக்கிறோன்னு நினைக்கிற இடத்துல அவன் தங்க மகுடம் நீ வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது அந்த கிரீடம் எல்லாம் ஐயா வந்து கேட்கவும் இல்லை. இதை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி, இதோ நாம் தமிழர் கட்சி வந்தோடனும் உறுதியாக செய்யும். ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த பகுதியில் வாழ்கிற எந்த சாதி எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அது எந்த சாதியில் வேணாலும் இருக்கலாம். அது அண்ணன் வந்து ஒரு சாதி பட்டியலே போட்டார். அது போல் உங்கள்கிட்ட எவ்வளோ சாதி இருக்கோ அவ்வளோ சாதி பிள்ளைகளுக்கும் தாய்மாமன் சீர் வருதோ இல்லையோ தாத்தன் சீர் வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க திருமணத்துக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம்னா ஐயா தேவரையோட புகழ் வந்து மேல் மேலும் வளரும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதை வந்து கோடிட்டா பேசும்போது எங்கள்கிட்ட சொல்றாரு எங்க அந்த அண்ணன், அதான் நமக்கு எதிராக இருக்கிற அந்த அண்ணன். இப்படிதாங்க அதை எதிர்க்கிறவங்க கூட நேசிக்கணும், அந்த கட்சி தான் வெற்றி பெறும். நேசிக்கிறவங்க கூட வந்து அப்படியே என்னடா அப்படின்னு போறதில்ல. அதுக்குன்னு வந்து இந்த வைத்தறிச்சை கேசெல்லாம் விட்டுருங்க. அந்த வைத்தறிச்சை கேஸுக்கு வந்து ஒரு கண்ணாடி அறைக்குள்ள கொண்டு போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே வந்து அதை வந்து குலைச்சு செத்து போயிடும். ஏன்னா அது வந்து எய்த்தாப்புல இருக்கிறத கூட யாரும் தெரியாது, அந்த அளவுக்கு தான் அது இருந்துட்டு இருக்கும். அதனால நம்மள்ட்ட பிரிஞ்சு போய் அங்க இருந்து கத்திட்டு இருக்குது அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு இதை பார்த்துட்டு இருக்க நீங்க ஒருத்தவங்களும் ஒரு மூணு வாக்கு, ஏய் நீ செஞ்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டா, நான் ஒரே செஞ்சிருக்கிறேன். இது வந்து பல பேருக்கு தெரியும், என் தம்பிகளுக்கு தெரியும், அண்ணனுங்களுக்கு தெரியும். எப்போதுமே வந்து நம்ம கட்சிக்கு ஒரு தனியான ஒரு வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த வேலையை இன்னைக்கு நிலை எல்லா சமயமும் செய்துக்கிட்டு தான் இருப்பேன். அது கட்சிக்கான வேலை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறதில்ல, நம்ம இனத்துக்கான வேலை, என்னோட கடமை. நான் உயிரோடு இருந்தப்ப, நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்பயே என் மொழியை பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக என் உடன் பிறந்தவங்க, என் தொப்புள் கொடி உறவுகள் செத்து மடிஞ்சாங்க. அதை வந்து தடுக்க முடியல. ஆனால் அதுக்கான அந்த பாவத்தை கழுவுறதும் வாங்கல, அந்த கழுவுற வேலையை தான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடு, சண்டை போடலாம். சண்டைலாம் தேவையில்லை, அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போட்டால் போதும் தரும். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. எனக்கான வேலை, நான் ஒரு எம்எல்ஏ இருந்தால் என்ன செய்வேன், நான் ஒரு எம்பியா இருந்தால் என்ன செய்வேன், அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அது போல வேலைகள் தான் செய்துட்டு இருக்கிறோம். என்னத்துக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், எங்கே போய் நாங்கள் வந்து நிற்க போகிறோம், என்ன நாங்கள் வந்து எங்கே போய் நாங்கள் இறங்கணும்னே தெரியாமல் போய் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்த மாதிரி நாங்கள் உட்காரல. ரொம்ப தெளிவாக இதுக்காக தான் எங்களுக்கான இலக்குங்கிறது என் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளோட பயணம் வந்து போயிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்குங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்மளும் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி வந்து 9ஆ பிரிச்சு வச்சுக்கிட்டு எங்களோட இவங்க சேர்ந்துட்டாங்க இச்சா இனியா கல்லா மண்ணா, அந்த வேலைலாம் இங்க கிடையாது. இங்க சீமான் தான் மன்னன், அவன் தான் எங்க அண்ணன். இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருத்தவங்களும் வேலை செய்யுங்க. மக்கள் முழுமையா வந்து நம்மளை வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது நம்ம வந்து கஜா புயல்ல நின்றுட்டு இன்னைக்கு வந்து நமக்கு இங்க நெல்லுலாம் வந்து வயல்ல எல்லாமே இங்கே தரையிலேயே வந்து ரோட்லேயே வந்து முளைச்சிட்டு இருக்குமோ நம்ம வந்து விட்டுட்டு போயிருந்தோம்னா ரைட்ரா இவன் வந்து அன்னைக்கு வந்து அன்னைக்கு வரலம்மா. நம்ம ஒவ்வொரு சமயமும் நம்ம கூட நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாடு நாள், இந்த நாளை வந்து மிக சிறப்பாக வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு தமிழனும் எடுத்துக்கங்க. இது பிரிவினைக்காக நம்ம வந்து செய்யலை, எல்லாரையும் சேர்க்கிறதுக்கு ஒரே இது வந்து தொப்புள் கொடி மட்டுமல்ல தமிழ் குடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு 2026 விவசாயி சின்னம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சின்னம் தான் முன்னாடி நிற்கணும், அண்ணன் தான் முதல்வர் ஆகணும். அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.